வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்னுடைய மாமியார் வீட்டில் ஒன் டே ஈவினிங் ஸ்டடி விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு 45 டேஸ் வேக்சின் போடணுன்றதுக்காக பாண்டிச்சேரி வந்திருந்தேன். இங்கே வந்து பாப்பாவுக்கு வேக்சின் போட்டு ஒரு 2 டேஸ் அந்த அளவுக்கு என்னால் படிக்க முடியல. இன்றைக்கி 2 பேருமே ஆஃப்டர்நூன் தூங்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. சரி கொஞ்சம் நேரம் படிக்கலான்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். குரூப் 4க்கு அப்புறம் எப்படி நீங்கள் புக் எடுத்து படிக்கிறீங்க? எனக்கு புக் எடுத்து படிக்கணுன்ற மனசே வரமாட்டேங்குது. ஆனால் நான் குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை. குரூப் 4 ஒழுங்காக பண்ணலைன்னு வீட்லேயும் புரிஞ்சுக்காம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு ரீசெண்ட் டேஸில் அதிகமாக வந்துட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சியை குவிட் பண்ணிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் இதை விட்டு என்னால் போகவும் முடியல, முழு மூச்சாக இறங்கி படிக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் இருக்கும்போது இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வர்றது ரொம்பவே நார்மல் தான். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் ஈவன் இப்போ படித்து செலக்ட் ஆகி ஜாபில் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஜாபுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக யோசிக்கணும். எதுக்காக இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அதை சூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். படிக்க ஆரம்பித்த புதுசுலேயே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி, ஜாப் வாங்கிட்டு ஜாப் போகிற மாதிரி, இந்த மாதிரி எவ்வளவோ கனவு கண்டிருப்போம். இதை மாதிரிலாம் யாரெல்லாம் கனவு கண்டிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ஆசையாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பாதியிலே ஸ்டக் ஆகி நிற்கிறதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுமான்றதை கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம், மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்குறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. சிலருக்கு நிறைய நேரம் படிக்க டைம் கிடைக்கும், சிலருக்கு சுத்தமாக டைமே கிடைக்காது. சிலர் ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிருவாங்க, சிலர் ஸ்லோவாக படிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது இது நமக்கான டைம் இல்லைன்றதுக்காக எப்போவுமே நம்மளால் முடியாதுன்ற தாட்டை வந்து ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுடணும். எல்லா பூவும் ஒரே சீசனில் பூக்கிறது இல்லை. இப்போ டிசம்பர் பூன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த டிசம்பர் ஜனவரி அந்த சீசனில் மட்டும்தான் பூக்கும். மற்ற நேரத்தில் அந்த பூ பூக்குதா? இல்லை. அப்போது அதுக்கான டைம் வரும்போது அது ஷைன் ஆகுது. அதே மாதிரி நமக்கான டைம் வரும்போது நம்மளும் கண்டிப்பாக ஷைன் ஆகும்ன்றதை நம்பணும் ஃபஸ்ட்டு. என்னுடைய ஃப்ரெண்டு இன்றைக்கி இவ்வளோ லெசன் படிச்சிருக்காங்க, நான் இன்னும் படிக்காமல் உட்காந்துருக்கனே, நம்மளும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணி நம்மளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி படிக்க உட்காரக்கூடாது. படிக்கும்போது நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனோட படித்தா மட்டும்தான் நமக்கு படிக்கிறது ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு சலிப்போட எத்தனை தடவை படித்தாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நம்ம எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்தாலும் கிளியர் ஆக மாட்டேங்குது, இப்படி நெகட்டிவ் தாட்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி அதை தெளிவாக படித்து முடிக்க முடியும்? நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு எது நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிற மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும். இந்த ஒரு விஷயம் தான் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணணும்னு நினப்பேன். இப்போது குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இதுவரை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலனாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலனாலும் சரி, இருக்கிற இந்த கொஞ்ச நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணலாம். அதில் நம்ம ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி. ஜெயிச்சுட்டா அடுத்து என்னவோ அதை நோக்கி போகலாம். இன்கேஸ் நம்ம தோத்துட்டோன்னா பரவாயில்ல, இதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க ட்ரை பண்ணலாம். என்கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இதை ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.